பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நான் அறிந்து கொண்ட தேவ மனுஷனால் உணர்த்தப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை நானும் தியானித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மன மகிழ்ச்சி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தையினுடைய அனர்த்திய அன்பின் வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரை போலவே நாம் வாழ முடியும். அவருடைய சொந்த பிள்ளைகள் என்ற உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த விசுவாசத்தை குறித்ததான ஒரு முக்கியமான பகுதி இந்த நாளில் நாம் தியானிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 43 50 முடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். யோவான் 4ஆம் அதிகாரம் 43 50 முடிய. இதை முழுமையாய் வாசிக்க இந்த நாளில் நீங்கள் முற்படுவீர்களானால் தேவன் உங்களோடு பேச காத்து கொண்டிருக்கிறார். ராஜாவின் மனுஷரின் குமாரன் சொஸ்தமாகுது. 47 வாசிக்க கேட்போம். இயேசு யூதேவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னமே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணுங்க. இந்த நாளில் கிறிஸ்துவர்களாகிய நாம் இப்படி ஒரு சூழ்நிலையிலே, ஒரு பிள்ளை சாக கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே பிள்ளையை வீட்டிலே கிடத்திவிட்டு பல மைல் தூரம், அதாவது 1 நாள் 2 நாள் பிரயாசப்படக்கூடிய தூரத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவரிடத்துல, அப்பா நீங்கள் வாங்க, என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட ஒருத்தர் வந்திருக்கிறார். அந்த இடத்துல தேவன் சொல்கிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, வந்து சுகத்தை கொடுங்க, சாக கிடக்கிறான்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இந்த வேதாகமம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உண்மையில் விசுவசிப்போமானால் எதை குறித்தும் கவலைப்படாமல் அவர் சொன்ன பாதையில் நாம் நடப்போம். அவரோடு கூட விசுவாசத்தில் நாம் நடப்போம். இங்கே பாருங்க, ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்னா எழுதி கொடுங்க, ஒரு மருந்து ஷீட்டுனா எழுதி கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். அப்படி இல்லைன்னா, நான் நம்புகிறேன், ஆனால் நீங்கள் என் கூட வாங்கன்னு ஒரு காரையோ பைக்கையோ வச்சு கூப்பிட்டு போயிருப்பேன். அந்த நாட்களில் அப்பேற்பட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. அப்படியே அந்த ராஜா எல்லாவற்றையும் கொண்டு வந்திருந்தாலும் நீ போகலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை ஆழமாய் உணர்ந்தவராய் அவர் திரும்பி போகிறார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான்னா அவர் அங்கே புறப்பட ஆரம்பிச்சிட்டார். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவர் அடியெடுத்து வைத்த அந்த முதல் அடியிலே அவருடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு சொல்லிட்டாரு, அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டுச்சுனால அது செய்து முடித்தாயிற்று. தொடர்ந்து நாம் அதை தான் பார்த்துட்டு வரோம். அவரோடு நடப்பது மாத்திரமல்ல, அவர் சொன்ன வார்த்தைகளை முற்றிலுமாய் நம்புவது. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதை விசுவசித்து அவர் அங்கிருந்து நடக்கிறார். அவர் அந்த விசுவாசத்தில் அடியெடுத்து இயேசுவினிடத்திலிருந்து தன் மகனை நோக்கி எடுத்து வைத்த முதல் அடியிலே அவருடைய விசுவாசம் உறுதியாய் வெளிப்பட்டது. இங்கே ஏசப்பா நமக்கு நன்மை செய்ய எல்லா ஆசீர்வாதங்களையும் வேதாகமத்தில் கொடுத்துருக்கிறார்.
நான் அதை விசுவசித்து அடி எடுத்து வைக்கிறேனா? அதான் இந்த நாளில் முக்கியமான கேள்வி. நான் அப்படி கர்த்தரை விசுவசித்து அடி எடுத்து வைக்கிறேன். அந்த வீடியோவை சொல்கிற நான், இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நான் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறேனா என்று என்னை நானே பார்த்து கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் வாழ்வோம்? இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், ரோட்டில் போகிற ஒரு பிறவி குருடனையோ அல்லது உடல்நலம் குன்றியவரையோ அல்லது மருத்துவமனையிலே சென்று மருத்துவ உதவி பெற்று வருகிற நோயாளிகள் யாரையாவது தொட்டு அவர்களுக்காக ஜெபித்து நிச்சயமாய் ஒரு சுஸ்தத்தை தருவார், நிச்சயமாய் ஒரு சுகத்தை கட்டளையிடுவார், நிச்சயமாய் அவர்கள் விடுதலை பெறுவார்கள், நிச்சயமாய் இந்த நோயின் பீடியிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெறுவார்கள் என்று நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி சொல்லுகிறோமா? ஜெபிக்கிறோமா? அல்லது ஐயப்படுகிறோமா? சற்று சிந்தி. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்போ ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் இருந்தார். அந்த பக்கவாதம் சொல்லக்கூடிய ஒரு நோய் தாக்கப்பட்டு கை கால் வராமல் இருந்தாங்க. அவர்களை அந்த எலெக்ஷன் பூத்தில் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு நான் குடும்பத்தோடு அவங்க வீட்டுக்கு போகிறேன். போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ப்ரேயர் பண்ணும்பொழுது அவர்கள் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது பிசாசு தாமா இப்படி பண்ணிடுச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது, அது இப்படி அது அப்படின்னு அவங்க ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடங்கள் என்று ஜெபித்து விட்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை பயன்படுத்தி அவரை எழுப்பி நிற்க வைத்து நடக்க முயற்சிக்க வைத்தேன். என் பிள்ளைகள் அதை பார்த்தார்கள், என் குடும்பம் அதை பார்த்தது. அந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு பயம், இவர் நடக்காமல் போயிட்டா, இவர் கால் எடுத்து வைக்காமல் போயிட்டா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி அவர் கையை பிடித்து தூக்குவதற்கு விசுவாசம் தேவைப்பட்டது. அப்பா, உங்கள் வார்த்தையை ஐயமின்றி நான் விசுவசிக்கிறேன், உங்கள் வார்த்தையின்படியே செய்கிறேன், உலகெல்லாம் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னவரே, சுகத்தை கட்டளிடுங்கள் என்று சொன்னவரே, நறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கொடுங்கள் என்று சொன்னவரே, உங்கள் நாமத்தை பயன்படுத்தி அவரை எழுப்புகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி அவரை எழுந்து நிற்க வைத்த போது மனசுக்குள்ள, அப்பா எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை தேவன் செய்து முடிக்கிறப்பா, நன்றி. ஆனால் உடனே மனசுக்குள்ள வந்துடுது, இவர் ஏற்கனவே நிற்கிற அளவுக்கு தெம்பு இருந்திருப்பாரோ, அல்லது இவர் ஏற்கனவே நடக்க ஆரம்பித்தவரோ. 4 வருடமாய் இந்த பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்ட அவர் முதல் முறையாய் சந்திக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறேன், அது சத்தியம் உள்ள வார்த்தைகள், அது நானா என்னுடைய மாம்சத்தின்படி சொன்ன வார்த்தைகள் அல்ல, வேதத்தின் அடிப்படையில் உறுதியாய் அவருடைய இரத்தத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகள். அப்போ நான் இறுதியாக நம்புகிறேன், அப்பா நான் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான அதிசய அற்புதங்களை நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நாமத்தை பயன்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் தேவன் வல்ல காரியங்களை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். என்னுடைய நீதியோ என்னுடைய நியாயங்களோ அல்ல, உம்முடைய ரத்தம் சிந்துதலினாலே, உம்முடைய பரிசுத்தத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே எல்லா கட்டுகளையும் உடைக்க முடியும், எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த அங்கீகார வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை எழுப்பி நிற்க வைத்தேன். இதற்கு கர்த்தரே சாட்சி. ஆனால் என் வாழ்க்கையில் நான் செய்கிற சிறு சிறு ஊழியங்களில் இது மிகவும் முக்கியமான ஒரு தருணமாக இருந்தது. இந்த நாளிலே இந்த மனிதருடைய விசுவாசத்தை பார்க்கக்கூடிய நான், என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய கர்த்தரை அறியாத அல்லது கர்த்தரை விசுவசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பல அழுத்தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மனிதர்களை சந்தித்து, வெளியே பகட்டா அழகாக தெரிகிறாங்க, சிரிச்ச முகமாக இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத வலி வேதனைக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களை நான் சந்திக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறேனா? அவருடைய நாமத்தை கொண்டு அவர்களை சொஸ்தப்படுத்துகிறேனா, சுகப்படுத்துகிறேனா? அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை உண்மைக்குண்மையாய் விசுவசித்து பயன்படுத்துகிறேனா என்பது இந்த நாளில் கேள்வியாக இருக்கிறது. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் போகலாம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். நீங்கள் போய் எங்கெல்லாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடியாதவர்களை, இருதயம் நொறுங்குண்டவர்களை சந்தித்து
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை தொட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். நான் பூமியில் எதை கட்டுகிறேனோ அது கட்டப்படுகிறது பரலோகத்திலும், நான் பூமியில் எதை கட்டவிழ்க்கிறேனோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படுகிறது. இந்த சத்திய வார்த்தைகளை இந்த நாளில் விசுவசிப்போமா? எனக்குள் ஏற்பட்ட ஐயங்களை என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கலைந்து அதை நிர்மூலப்படுத்தி பிசாசை துரத்தி வல்லமையாய் அவரை எழுந்து நிற்க செய்தார். அவர் அன்றைக்கு நடக்க வச்சோம், இப்படியும் அப்படியும் அவரை நடக்க வச்சோம், அவரை சேரில் உட்கார வச்சோம், எல்லா காரியங்களையும் செய்யணும். நான் மட்டுமல்ல, என் தகப்பன், நம் தகப்பன் இணைந்து இந்த காரியங்களை நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்த நம்மோடு கூட பயணிக்கிறவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் இவைகளை ஆழமாய் சிந்திப்போம். கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் பூமியின் கீழானோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவர் ராஜாதி ராஜா, சிங்காசனத்தை நமக்கென விட்டு கீழே இறங்கி வந்தவர். கடவுள் என்ற நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாய் கருதாமல் நமக்காய் இறங்கி வந்தவர். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் கூட ஒரு நேரம் பொசிஷன் போயிடுச்சுன்னா என்னெல்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனால் அவர் சிலுவைக்கு வந்ததை காட்டிலும் மிக அதிகமானது கடவுள் என்ற நிலையிலிருந்து அடிமையின் ரூபமான மனிதனுடைய ரூபத்தை எடுத்து என்னை மீட்க இந்த பூமிக்கு வந்தது. இதெல்லாம் எதற்கு செஞ்சாரு? நாம் வல்லமையாய் பூமியில் உள்ள காரியங்களை ஆளுகை செய்ய பிசாசை கால்களுக்கு கீழாய் போட்டு நசுக்கினார். ஆளுகை செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்பதை இந்த நாளில் உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வல்ல காரியங்களை செய்வோம். ஆமென். God bless you. Have a good day.